1/2 ஆச்சு. சீக்கிரமா வர முடியாத உன்னால? எப்படியா போயிட்டு இருந்தேன்னு வையே, சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க. பெருசா வேலை பார்க்குற மாதிரி நடிக்காத. உனக்கு என்ன பிக்கப் பண்ண பிடிக்கலன்னா சொல்லு. அப்படி இல்லடி, நம்ம ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு ஒன்றா போயிட்டு இருக்கோம், ஒன்றா இருக்கோம், ஒன்றா போகிறோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு ஒரேடியாக நம்மளை போட்டுருவாங்க பார்த்துக்க. சரி, அது இருக்கட்டும். நேற்று இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்தியே, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னா அதுக்கான ஆன்சரு அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் உண்மையை சொன்னாலும் காலி, பொய் சொன்னாலும் காலி. பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, தக்காளி நீங்கள் அப்போவே காலி. ஆக மொத்தம் உங்கள் லவ்வர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாலே நீங்கள் காலி. சொல்லு. அது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏய், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸே பண்ணதில்லடா. போய் சொல்லாத. யார்கிட்ட கடலை போட்டுட்டு இருந்த? மேகா. எனக்கு ஒன்று விட்டா யார் மேகா மெசேஜ் பண்ண போறா? நீயும் சொல்லு. சரி, அப்போ இன்ஸ்டா ஐடியும் பாஸ்வேர்டும் கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இதுவா? மேகா நில்றி. மேகா, இன்ஸ்டா தானே? ஏன்டி இதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அக்கறையா பேசுறது இல்ல, செல்லமா கொஞ்சறதும் இல்ல. ஆனா பேருக்கு மட்டும் லவ். என்ன பேருக்கு லவரு? உன்னை கொஞ்சம் வேற யாரை கொஞ்சம் போறேன்? அதான் பார்த்தோமே சார் கொஞ்சறத. வழிய விடுறா. கதிர் சொன்னா கேட்கணும். அதெல்லாம் முடியாது, நான் ஆஃபீஸ் போகணும். வழிய விடு. என் கண்ணை பார்த்து கேள்றி, வழி விடுறேன். விடுடா. கண்ணை பார்த்து கேள்றி, வழி விடுறேன்னு சொன்னேன். என்னடா சீன் போடுறியா? வழிய விடு. நிஜமாவே செம்ம அழகிதான் நீ. ஐயோடா, அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். சொல்றாரு புதுசா. ஏய் நில்றி, நில்லுன்னு சொன்னேன். ஏய் ஓடாத. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? சார், ஆக்சஸ் வச்சு யார் உள்ள ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு ஒரு சின்ன போட்டி சார். வாட் இஸ் திஸ்? நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப், ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்ல. இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்றதுக்கு எலக்ட் இன்ஃபோடெக் கம்பெனிக்குன்னு பிராண்ட் அண்ட் டிக்னிட்டி இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணுங்க. சாரி சார், இனிமே நடக்காது. சாரி சார். இட்ஸ் ஓகே. அப்புறம் என்ன சாருன்னு சொல்லாங்க. கால் மீ ரகு. ஓகேடா. வாட்? ஓகே டன் ரகு. ஓகே குட். இன்னைக்கு உங்க டீம் மெம்பருக்கு மீட்டிங். எல்லாரும் கரெக்டாக அசம்பிள் ஆயிருங்க. ஓகே சார். என்ன டியூட், மார்னிங்கே நீயும் மேகா ஒரு ரகுத்தை கிட்ட மாட்டிட்டீங்க போல? ஆமாம் மச்சி, எங்களை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி பண்ணுறாரு. ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஒரு அளவு தான். சரி விடு மாப்ள. மச்சி, அது யார் நியூ அட்மிஷனு? அவளா? அவ பேரு அனிதா. ஓ, பெங்களூர் பிரான்ச்லேருந்து வந்திருக்கா. பெங்களூரா? நைஸ் நைஸ். பேபி உங்க என்ன லுக்கு? சும்மா சும்மா கொன்று. எங்க வந்து கொல்லு பார்ப்போம். சிப்ப. ஹலோ மேம், நீங்கள் 2 பேர் மீட்டிங் போடுறது தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்களா? அப்படி இல்லடா சார், ஏதோ சொன்னாரு. அதான் உங்க எல்லாரும் அமைதியா இருங்கடா. டேய் சார், குட் மார்னிங் சார். உட்காருங்க, உட்காருங்க. ஹாய் டீம். ஹாய் சார். ஹாய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா Fine, இருக்கு. sir. நல்லா இருக்கு சார். லாஸ்ட் வீக் டார்கெட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார், எந்த எரரும் இல்லாமல். ஓகே, தட்ஸ் குட். தேங்க்யூ சார். தென் கதிர், உங்க சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு என்ன சார் ப்ராப்ளம் வரப்போகுது? எனக்கு இந்த ஒர்க்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது சார். வீட்டுக்கு கூட போக பிடிக்கலாம், பார்த்துக்கோங்களேன். அப்படியே இங்கே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. யார? ஒர்க் சார், ஒர்க்கு. கைஸ், கதிரை பாருங்க. ஐ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. தேங்க்யூ சார். லவ் வாட் யூ டூ. லவ் தான், அவ்வளவும் லவ் தான். ஃபைன். மேகா, நீங்கள் லாஸ்ட் வீக் கொடுத்த ரிப்போர்ட்டில் சின்ன சின்ன எரர் இருக்கு.
அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிடுங்க. ம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பண்ணிட்டா இட் வில் பி குட். ஓகே சார், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுறேன். கதிர், மெகல்யா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆ சார், கதிரா அவையெல்லாம் வேணாம். ஆ ஓய் மேகா, வாட்ஸ் ராங் வித் கதிர்? ஆ ஏதோ அவன் பக்கத்தில் இருந்தாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது சார். நான் வேணா பிரதீப் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டா? ஓகே சார், ஒர்க் பண்ணுறேன். இந்த நோ நோ நோ, கதிர் இஸ் எனர்ஜெட்டிக் பாய். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே சார். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும். எல்லாம் நம்ம கம்பெனிக்காக தானே. ம் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்குறேன். டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆ கண்டிப்பாக சார். ஓகே, ஆ Bye. ஓகே சார். ஓகே சார், பாய். ஒர்க் பார்க்கும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்காளே. ம் நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப, குண்டு குழிவும் சிரிப்பால பித்து பிடிக்கும். டேய் பிசாசு, அமைதியாடுறா, டிஸ்டர்ப் பண்ணாத. எது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேனா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேனா மேகா? நீ தான் மேகா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறியே. இந்த தொல்லை என்னன்னு சொல்லி தான் பிரதீப்பை கேட்டேன். ஓ பிரதீப், போ போ போய் பிரதீப்பே லவ் பண்ணு போடி. ச்சே, ஆமால, நெக்ஸ்ட் டைம் அவனே ட்ரை பண்ணுறேன். ஆ ஓ நீ அப்படி வரியா? நான் கூட அனிதா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். அனிக்குட்டி, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. போயிடுவேன், போ. உண்மையாக போயிடுவேன். சரி போடா. நான் போனால் நீ தாண்டி கஷ்டப்படுவ. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன், போ. ஓ பார்த்துக்கிறேன். கதிர், கதிர், நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ போடா. கதைப்படி. என்ன ஃபீலிங்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் பார்த்தனே. யாரு? சார். ஸ்பீக்கர் போடு. ஹலோ சார். ஹாய்மா, நீங்கள் அனுப்புகிற மெயில் வந்துருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சும்மா 10 மினிட்ஸா சார்? ஆமாம்மா, 10 மினிட்ஸ் தான். நீங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்க, நான் கால் பண்ணுறேன். ஓகே ஓகே சார். டென் மினிட்ஸ் என்ன பண்ணுறது? ஐடியா என்னது? இந்த வியூவே செம்மையாக இருக்குல்ல மேகா? அங்கே பார்த்தியா? அந்த ஸ்டார் தானா? அது பக்கத்தில் இருக்க ஸ்டார் நீ. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோ பெரிய வானத்தில் அந்த 2 ஸ்டார் மட்டும் தனியாக இருக்குல்ல? ஆமாம், இவ்வளோ பெரிய மாடியில் நம்ம 2 பேர் தனியாக இருக்கோம்ல, அது மாதிரி. அதுக்கு என்ன அதுக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. டேய் நிப்பாட்றா, நடிக்காத. எது நான் நடிக்கிறேனா? எப்போ தான் இந்த மாதிரி 90s கிட்ஸோட லெவல்லாம் புரிஞ்சுக்க போகிறீங்களோ? ஓ அவ்வளோ லவ்? ஆமாம், அவ்வளோ லவ் தான் மேகா. ஒரு கட்டத்தில் என்ன மாதிரி பசங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காது. அப்படி நான் இருந்த ஸ்டேஜில் தான் நீ வந்து கதிர் ஐ லவ் யூன்னு சொன்ன. என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். கொய்யால உள்ளுக்குள்ளே நீயும் ஒரு ஹீரோ தானே எனக்கே ஃபீல் பண்ண வச்ச. உன்னை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அவள் உன்னை நம்பரா நினைக்கிறப்போ எல்லாம் ஒரு கெத்து மேகா. என்னடா இது லைஃப்னு யோசிச்சுட்டு இருந்தவன இதாண்டா லைஃப்னு யோசிக்க வச்சது நீ. டேய் போதுண்டா, ஓவரா ஐஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஐஸ் இல்லடி. சில அளவு பார்க்குறப்போ கிரிஞ்சாக இருக்கும், சில அளவு நம்மளை மாதிரி க்யூட்டாக இருக்கும், சில அளவு மெச்சூராக இருக்கும். அட் லாஸ்ட்
லவ் இஸ் லவ்.